Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம திவாலி ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதுஷா. இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 கப்பு நல்லா தலை தட்டி ஃபுல்லாக மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 300 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு. இது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர். இது கூடவே 1/4 டீஸ்பூன் தலை தட்டி பேக்கிங் பவுடர், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் தலை தட்டி பேக்கிங் சோடா. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், அண்ட் இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால், இதையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க பால் சேர்க்காதீங்க. நெய் 1/2 கப்பு. இதில் இப்போ நான் பாதி சேர்க்குறேன். நம்ம சேர்த்த நெய் இது எல்லாத்தையுமே இந்த மாவில் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்லேயும் அது மிக்ஸ் ஆகணும். நல்லா அதை கலந்து விடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. நெய் நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சேர்க்குறேன். இந்த மாதிரி இதை மசாஜ் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பிடிச்சு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஹோல்டிங் த ஷேப். நம்ம உதுட்டு விட்டால் உதிர்ந்து போயிடுது. ஸோ நமக்கு நெய் போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி அண்ட் பூரி பிசைகிறதுக்கு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இதில் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்கும். இது பிரித்து காமிக்கிறேன். ஸோ லேயராக இருக்குது பார்த்தீங்களா. திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது அப்படியே ஊறட்டும். இதை ரொம்ப அழுத்திலாம் பிசையணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் லேசாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ரெஸ்ட் கொடுத்துருவோம். இந்த மீன் டைம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு மைதாக்கு 2 கப்பு சுகர். இதோட நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதித்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். few strands of saffron. இது டோட்டலி ஆப்ஷனல். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அபவுட் டு ஸ்டார்ட் அந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள் நல்ல ஒரு பிசுபிசுப்பு இருக்குது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே சுகரோட கிறிஸ்டலைசேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், ஒரு 10 to 11 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது இருக்கட்டும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக நம்ம எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து பாம்க்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு இதை வந்து ஒரு க்ரிப்பில் இங்கே பிடிச்சிக்கோங்க. இந்த பாமில் இப்படி ஒரு விரலை வச்சு நீங்கள் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்வர்ல் உங்களுக்கு சூப்பராக வரும். ஒரே சைஸாக செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு நம்ம பூரிக்கெலாம் ரோல் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுட்டு ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரே சைஸ்க்கு கிடைக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை சுடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை உள்ளே வச்சிங்க அப்படின்னா பாதுஷா கீழே உட்காரணும். மெதுவாக அது பொரிஞ்சு குக்காகி ஸ்லோவாக மேலே எழுந்து வரும். இந்த மாதிரி இதை அடுக்கி விட்டுடலாம். இது குக்காகி பாருங்கள் லேசாக மேலே எழுந்து வந்துருச்சு ஆயிலில். ஸோ இதில் திருப்பி விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கணும். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு செவந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம் ஆயிலேருந்து. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் இது அகெயின் கூல் டவுன் ஆகி நமக்கு அதே சேம் டெம்பரேச்சருக்கு வரும்போது தான் வந்து பாதுஷா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் ஆயிலை கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் பாதுஷா செய்யும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்பு. இந்த பொரிச்செடுத்த பாதுஷாவை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஜீராவில் போட்டு எடுக்கணும். இல்லைன்னா வந்து பாதுஷா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாகியாக ஆகிடும். அது சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் செய்யும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயில் டெம்பரேச்சர் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம இதில் அடுக்கிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை லேசாக வார்ம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுட்டு எடுத்த பாதுஷா இதில் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நல்ல லேயராக சூப்பராக இருக்குது. இதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் மட்டும் இதில் டிப் பண்ணி எடுத்தால் போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஜீராலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஃபார் கார்னிஷிங் சும்மா ரோஸ்டட் நட்ஸு. ஒரு பாதுஷாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அவுட்டர் கிறிஸ்பியாக, உள்ள ஜூஸியாக, லேயராக ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அண்ட் எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.